விஜய்க்கு 35% தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது. மீதி 65% விருக்கிறாங்கல்ல அப்படின்னு கணக்கு சொல்கிறார். அதாவது கிட்டத்தட்ட 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சி மேல எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு வாக்களிச்ச மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது. விஜய்க்கு 35%, 65% இருக்கிறாங்கன்னு வைங்க. உங்களுக்கு எத்தனை சதவீதம்? 24%. அப்போ 76% உங்களை இருக்கிறாங்கல்ல. எடப்பாடி இதே கணக்கை எடப்பாடின்னு சொல்கிறார். விஜய் 65% எதிர்க்கிறாங்க அப்படின்னா உங்கள் சதவீதம் 21. அப்போ உங்களை 79% இருக்கிறாங்கல்ல. அப்புறம் சதவீதத்தை அவருக்கு மட்டும் சொல்கிறீங்களா? உங்களுக்கும் சதவீதத்தை சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. விஜய்க்கு 35% ஓட்டு அவருக்காகவே விழுந்த ஓட்டு, ஒரு வய கூட்டணியில் இல்லை. அப்போ அந்த 35% அவருக்கு விழுந்தது தான். அதுதான் அவர் கணக்கு. திமுக 24% இருக்காங்கல்ல, அதில் காங்கிரஸ் ஓட்டு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்குது, 2 கம்யூனிஸ்ட்டுங்க ஓட்டு இருக்குது, அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் ஓட்டு இருக்குது, அதில் இன்னும் நிறையா இருக்க சின்னது 22 கட்சி இவ்வளவும் இருக்குது. இந்த இவ்வளவு கட்சி ஓட்டுக்களும் இல்லாமல் விஜய் மாதிரி திமுக தனியாக நின்றிருந்தால் 5%, 6%, இன்னொரு பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொரு இவர் தான் திருமாவளவன் தான். அவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாமே 3% தான், திருமாவளவன் 1%. அது மாதிரி நீங்களும் ஒரு இதுதான். உங்களுக்கு சொந்த செல்வாக்குங்கிறது 4-5% தான். அதனால் இதிலையே 25 வாங்கிட்டு 24 வசனம் பேசுகிறார். விஜய் 65 பேர் இருக்கிறார். உங்களே 80%க்கு மேலே இருக்கிறாங்க. எடப்பாடியே அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 79% இருக்கிறாங்க. கணக்கை கரெக்டாக போடுங்க, நீங்களும் எடப்பாடியும்.